1974 புகழ்பெற்ற ஸ்காலர் தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா இந்திய தத்துவத்தை பற்றி ஏராளமான நூல்கள் எழுதியவர், மிகப்பெரிய ஸ்காலர். இந்தியாவில் தத்துவார்த்த போராட்டத்தை எப்படி நடத்துவது ஒரு பேப்பர் சப்மிட் 74 பேப்பர் சப்மிட் பண்றாரு. அது பல ஆண்டுகளாக வெளிச்சத்துக்கே வரல. அதை கண்டுபிடிச்சு சீதாராம் மார்க்சிஸ்ட் ஆங்கில காலாண்டுகளுடைய ஆசிரியர் அடிப்படையில் 2018 தேவி பிரசாத் கட்டுரையை அதுல பப்ளிஷ் பண்றாரு. அதில் முக்கியமானது மார்க்ஸை கோட் பண்றாரு தேவி பிரசாத். We should settle accounts with our erstwhile philosophy. நமக்கு முந்தைய சித்தாந்தத்திற்கு நாம் கணக்கு செட்டில் பண்ணணும், அதை மறுக்கணும், அம்பலப்படுத்தணும், நிராகரிக்கணும். இது மார்க்ஸ் சொன்னது. அவருக்கு முந்தைய பேராசிரியர் கோட் பண்றாரு. அதை மேற்கோள் காட்டி அந்த அடிப்படையில் தான் நமக்கு முந்தைய தவறான மோசமான இந்துத்துவா என்ற அந்த சித்தாந்தத்தை கணக்கை செட்டில் பண்ண வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் சீதாராம் யெச்சூரி இந்த கட்டுரையை அவர் எழுதினார். பலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் அஸ்ஸாம்ல கொண்டு வந்த ஒரு சட்டத்தை, அஸ்ஸாம் மாநில கொண்டு வந்த சட்டத்துல யாராவது இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு நிலத்தை விற்க வேண்டும் என்றால் முதலமைச்சருடைய மாநில அனுமதியை பெற்றுத்தான் பத்திரம் பதிவு செய்யணும். இவ்வளவு ஒஸ்ட் சட்டம் எங்கேயா இருக்க முடியுமா? உத்தரப்பிரதேசத்துல மத மறுப்பு திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு ஆயுள் தண்டனை. அந்த சட்டத்தை அசாமில் கொண்டு வர போவதாக மாநில முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஜார்க்கண்ட் மாநிலத்துல பிரச்சாரத்துக்கு போன உத்தரப்பிரதேச முதலமைச்சர் வரவேற்பதற்கு 5000-10,000 ஆட்கள் அல்ல, 10 புல்டோசர். இது கரண்டா லேட்டஸ்ட் நடக்கிறது. சீதாராம் அவர்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டது துவக்கத்திலிருந்து இந்த இயக்கம் எப்படி உருவாச்சு, யாரெல்லாம் என்ன எழுதுனாங்க, என்ன சொல்றாங்க, ஏன் இப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க. அத்வானி தலைமையில் துவங்கிய ரத யாத்திரை பல மாநிலங்களை ரணகலம் ஆக்கியது. கடைசியா உத்தரப்பிரதேச சென்று கொண்டிருக்கும் போது வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. நரசிம்மவாசி பிரைம் மினிஸ்டர், உத்தரப்பிரதேசனுடைய வழக்கறிஞராக கே வேணுகோபால், சென்னையில MKNBR சொல்லி இந்த வழக்கறிஞருடைய சீன வழக்கறிஞருடைய மகன் கே வேணுகோபால் யூபி மாநில அரசுடைய வழக்கறிஞராக இருக்காரு. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்கிறார், அரசாங்கம் வழக்கு போட்டிருக்கு, ரத யாத்திரை கிட்ட யூபி என்டர் பண்ணிட்டாங்க, இந்த பாபர் மசீதி இடிக்க போறதா சொல்றாங்க, வாட் டு யூ சே, we cannot allow it அப்படி சிஜே சொல்றாரு. கே வேணுகோபால் சுப்ரீம் கோர்ட்ல உத்தரவாதம், no my lord, nothing will happen to the Babri Masjid. I am on behalf of the state government of Uttar Pradesh, on behalf of the Uttar Pradesh chief minister, I assure the court nothing will happen சொல்லி உத்தரவாதம் கொடுக்கிறார். கடைசியா நீங்க எல்லாம் டிவில பார்த்திருப்பீங்க, give a push it will fall down. யார் சொன்னது? அத்வானி. தரைமட்டம் ஆக்கிடுறாங்க. சீதாராம் யெச்சூரி மனசுல எழுந்த கேள்வி, ஏன் இப்படி பாபர் மசீதி இடிக்கிறாங்க, ஏன் இந்திய முறை கலவரத்தை உருவாக்குறாங்க, ஏன் பல மாநிலம் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் காந்திய அந்த கோட்சே கும்பல் சுட்டு கொண்டது ஏன் அவர் நியாயப்படுத்தி கோட்சே கோர்ட்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அதற்கு பிறகு அரசு தடை செஞ்சாங்க. தடை செஞ்ச பிறகு மறுபடியும் அரசியல் கட்சியா செயல்பட முடியாது, இனி நாங்கள் அரசியல் ஈடுபட மாட்டோம் என்று அந்த பட்டியலில் கடிதம் எழுதிய பிறகுதான் RSS மேல தடை என்பது நீக்கப்படுது. சரி, நாங்கள் அரசியல் தலையிட மாட்டோம்னு RSS கடிதம் எழுதிய பிறகு அரசியலுக்காக ஜனசங்கத்தை கட்சியை உருவாக்குறாங்க. மண்டைக்காடு கலவரம் 80s கன்னியாகுமரி நடந்தது. ஜஸ்டிஸ் வேணுகோபால் எம்ஜிஆர் அரசு அவருக்கு ஒரு கமிஷன் அமைச்சது. கடைசியா ரிப்போர்ட் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் வேணுகோபால் சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் சந்திச்சிருக்காரு. இப்ப ஸ்டார்ட்லிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு, அதிர்ச்சியான பல தகவல்கள் இருக்கு, என்ன செய்ய. எம்ஜிஆர் கிடைச்ச தகவலை அப்படியே எழுதுங்கன்றார். பள்ளிகளில், கோயில் வளாகங்களில் அரசுக்கு அளிக்கக்கூடிய இந்த பயிற்சியில எல்லாம் சொல்லி தராங்க, ஆயுத பயிற்சி எல்லாம் சொல்லி தராங்க. ஆகவே இந்த கலவரத்திற்கு மோதலுக்கு வித்திட்டது விளைவு என்பது அரசு அளிக்கூடிய பயிற்சி, 6 திட்டம் என்பது அந்த ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் ரிப்போர்ட்ல 1, 2, 3, 4 மென்ஷன் பண்ணிருக்காரு. ஏஜி நூரணி அது பூரா அவருடைய புக்ல கொண்டு வர. இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏன் நடக்குது? ஒரு மாநிலத்து அதிகாரத்துக்கு வர்றதுக்கா, இன்னொரு மாநிலத்து அதிகாரத்துக்கு வர்றதுக்கா, மத்தியில மட்டும் அதிகாரத்துக்கு வர்றதுக்கா? ஆகவே இந்த முன்னோர்களை சொல்லியிருக்கிறேன், இலை தெரியுது, கிளை தெரியுது, மரம் தெரியுது, ஆனா வேறு தெரியல. அதுதான் அவர் ஆய்வு செய்ய துவங்கியது. 1923 அந்தமான்ல செல்லுலார் சிறையில் இருந்த போது சாவர்கர் 10 ஆண்டுக்கு மேல சிறையில் இருக்காரு. When he was arrested, he was a freedom fighter. After some years என்ன நடந்தது ஆராய்ச்சிக்குரியது. அவர் 1923 ஒரு புக் எழுதுறாரு. அப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு இந்தியாவுக்கு வர்றாரு. ஏன்னா நம்ம நாடுகாரர் வந்துடுறாரு. எசென்ஷியல்ஸ் ஆஃப் இந்துத்துவா 1923, இந்துத்துவாவின் அடிப்படை அம்சங்கள். அதனால்தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் இந்துத்துவன்ற வார்த்தையை காயின் பண்ணது அவர்தான். தெளிவா என்ன சொல்றாருன்னா, இந்துத்துவா இஸ் நாட் ஐடென்டிகேட் வித் ஹிந்து ரிலிஜன். இந்துத்துவா என்பதும் இந்து மதம் என்பதும் ஒன்றல்ல. RSS பாஜக மோடியினுடைய கோட்பாடு அதுதான்.
அப்ப இந்துத்துவா என்பது பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட். அப்ப சாவர்கர் உருவாக்கி அந்த பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட், ஹெக்டேவருக்கு பிறகு ஆர்எஸ் தலைமை பொறுப்பேற்ற கோல்வார்கர் அந்த பொலிட்டிக்கல் ப்ராஜெக்டுடைய எப்படி நடைமுறைப்படுத்துவது, அதனுடைய பல்வேறு அம்சங்கள் என்ன, அந்த பொலிட்டிக்கல் ப்ராஜெக்டுடைய புரோகிராம நாம் அல்லது வரையறுக்கப்பட்ட நம்ம தேசம் என்று சீதாராம் யெச்சூரி இருக்கிற அந்த நூல் வி ஆர் அவர் நேஷனல் டிஃபைன், அது வேறொரு வகையில திருப்பி பார்க்கலாம். அதாவது ஏன் பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட், ஏன் இந்து மதத்தையும் இந்துத்துவம் ஒன்னா சேரக்கூடாது, இது வேறு அது வேறுன்னு சொன்னார்னா, மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வருகிற போது சங்கராச்சாரியாரையோ ஒரு மத தலைவரையோ பிரைம் மினிஸ்டராக அவங்க ஆக்க மாட்டாங்க, விரும்பல. அந்த பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட்ல இந்துத்துவ இந்து ராஷ்டிரமாக மாத்தணும். அது எப்படி அடைவது? 1909 கோல்வார்கர் இந்த நூல் எழுதிய காலம் என்பது முக்கியம். என்ன காலம்? ஹிட்லர் வாஸ் ஆன் தி ரைஸ். அதாவது ஹிட்லர் வந்து உலகம் முழுதும் அடுத்தடுத்து ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகளை கைப்பற்றி கடைசியா உங்களுக்கு வந்து சோவியத் யூனியன்ல நுழையக்கூடிய ரொம்ப உச்சகட்டத்தில் இருந்த காலம் 1939. அது வந்து ஆர்எஸ் தலைவர் இன்ஸ்பயர் பண்ணுது. ஹிட்லர் பாதையை நாம ஏன் கடைபிடிக்க கூடாது? 45 பேர் ஹிட்லர் வந்து அழிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு கொஞ்சம் பின்வாங்குறாரு. அப்படி வருகிற போது ரொம்ப தெளிவா சொல்லுது என்பது, ஜெர்மனி தன்னுடைய இனம் மற்றும் கலாச்சாரத்தின் தூய்மையை அழியாமல் காப்பதற்காக தங்கள் நாட்டில் இருந்த யூத இனத்தை அழிக்கும் வேலையில் இறங்கியதன் மூலம் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்துஸ்தானில், நமது நாட்டில், இந்தியான்றது 47 இந்துஸ்தானில், நமது நாட்டில், அதாவது இந்துஸ்தானில் உள்ள நமக்கு ஒரு சரியான படிப்பினை, இதனை நாம் கற்றுக்கொண்டு ஆதாயம் அடைய வேண்டும். அதனாலதான் வந்து இந்த புக்கை வந்து இவங்க காந்திஜி படுகொலைக்கு பிறகு இதை ஓன் பண்றதை சொல்றது இல்லை, ஆனா சுத்தம் மறுக்கல. அப்ப தெளிவா இதற்கு அடுத்து இதோட தொடர்புள்ள இன்னொரு பிரச்சனை, மூஞ்சேன்ற வந்து அந்த RSS தலைவர் வட்டமேஜை மாநாட்டுக்கு லண்டனில் போயிட்டு அவர் வந்து முசோலினியை சந்திச்சார். ஃப்ரண்ட் லைன் ஆர்டிகல் முசோலினி 10 days வந்து முசோலினி ஆர்மி சீஃபோட டிஸ்கஸ் பண்றாரு, ஸ்டடி பண்றாரு. ஸ்டடி பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் முசோலினி சந்திச்சேன், 10 நாள் அங்க இருந்தேன், ஆர்மி சீஃபோட பேசினேன், சிஸ்டத்தை பார்த்தேன், அதை போன்று ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று மூஞ்சே சொன்ன ஆலோசனை அடிப்படையில் தான் RSS உருவாக்கப்படுகிறது. ஒரு இணை ராணுவமாக, பேராமிலிட்டரியாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. கருத்தியலுக்கு ஹிட்லரும், நடைமுறைக்கு முசோலினியும். இத்தகைய ஹிட்லர் உச்சகட்டத்தில் இருக்கிறப்ப இதை வந்து சாதிச்சு கோல்வார்கர் எழுதுறாரு. அப்ப ஹிட்லருடைய இந்த டாக்டிக்ஸ் இருக்குல்ல, ஒரு வெறுப்பு அரசியல, வெறுப்பு பிரச்சாரத்தை as against யூதர்கள் பண்றாரு. கடுமையான வெறுப்பு பிரச்சாரம். அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணாதான் வந்து ஒரு பகுதி மக்களை கலந்து வைக்க முடியும். அப்ப இந்தியாவில் நம்ம என்ன செய்யலாம்னு பேர்ல கோல்வார்கர் என்ன சொல்றாருன்னா, நம் தேசத்திற்குரிய மதம், கலாச்சாரம் மற்றும் மொழியை ஏற்றுக்கொண்டு இந்த தேசத்தின் இனத்துடன் முழுமையாக இணையாதவரை அவர்கள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் தங்களுடைய இன, மத மற்றும் கலாச்சார வேற்றுமைகளையே பின்பற்றுவர்களே ஆனால் அவர்கள் அந்நியர்களாக கருதப்படுவதை தவிர வேறு எப்படியும் இருக்க முடியாது. குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னு புரியுதா? இதோட நிக்கல. அடுத்து ஒரு இந்து ராஷ்டிரா, இந்துத்துவா அமைக்க முடியும் என்றால் they will bring back the old system proposed by Monu. அதாவது சீதாராம் வந்து இந்த கோல்வார்கர் 1939 எழுதின அந்த பிரசர் மட்டும் இல்ல, அடுத்து பஞ்ச் ஆஃப் தாட்ஸ், சிந்தனை துளிகள் சொல்லக்கூடிய கோல்வார்கருடைய லேட்டை பிரிவில் எழுதின அந்த புக்கையும் மேற்கோள் காட்டி என்ன அம்பலப்படுத்துறாருன்னு சொன்னா, 1966 கோல்வார்கர் எழுதின புக்கு பஞ்ச் ஆஃப் தாட்ஸ், ஆங்கிலத்துல சிந்தனை துளிகள் சொல்லலாம். என்ன சொல்றாரு கோல்வார்கர் தெளிவா? 66 47 முன்னாடி இல்லை. பிராமணன் தலையிலிருந்து பிறந்தவன், சத்திரின் கைகளிலிருந்து பிறந்தவன், வைசின் துடைகளிலிருந்து பிறந்தவன், சூத்திரன் கால்களிலிருந்து பிறந்தவன். இதன் பொருள் மக்கள் இவ்வாறு 4 மடிப்புகளாக ஆக்கப்பட்டிருக்காள் என்பதே, அதாவது இந்த மக்கள் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு 1966. இது அவருடைய மனசுல, கோல்வார்கர் மனசுல இருக்கிறதாலதான் 49, 47, 48, 50 அரசியல் சட்டம் நிர்மாணிப்பு சம்பந்தம் விவாதம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு கூட்டத்துல இவங்க அரசியல் சட்டத்துல விவாதிக்கிறது கருத்து நாங்க ஏத்துக்க முடியாது, உலகமே பாராட்டக்கூடிய மனுனுடைய அவர் சொன்ன கருத்து அந்த அடிப்படையில் தான் அரசியல் சட்டம் அமைய வேண்டும் என்று கோல்வார்கர் வந்து கூட்டத்துல பேசுறார். ஒட்டுமொத்தமாக முழுமையாக ஒருவேளை அவர்களால் இந்துத்துவா, இந்து ராஷ்டிரம் நிர்மாணிக்க முடிந்தால் இதுதான் வர இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பல்வேறு ஏராளமான இந்த சிறுநூல்ல ஏராளமான விஷயங்களை
சீதாராம் வந்து ஒன்னும் ஆர்கியூ பண்றாரு, நான் எல்லா விஷயத்துக்கும் போகல. மதத்தின் அடிப்படையில் தான் ஒரு தேசம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால், இந்தியா பிரிவினை ஒன்னா இருந்து பாகிஸ்தான் ஏன் வந்து கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசமா சட்டை போட்டு உடஞ்சி வந்தது? ஒரே மதம் தானே, அதல்ல. ஆகவே எப்படி அங்க வந்து ஹிட்லர் அந்த ஜெர்மனி எப்படி அப்படிப்பட்ட பணி அந்த வெறுப்பிரச்சாரத்தை நடத்தி அதிகாரத்தை கைப்பற்றி வந்ததோ, அதே போலவே இங்க வெறுப்பிரச்சாரம் அப்படிப்பட்ட வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. இது நுட்பமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் என்பது, எப்படி ஐரோப்பாவில குறிப்பாக ஜெர்மனியில ஹிட்லருடைய அத்தகைய வெறுப்பிரச்சாரம் அந்த பேசிஸ்ட் அதற்கு வந்து உறுதுணையாக அந்த நாட்டில் கூடிய பெரிய முதலாளி உறுதுணையாக இருந்தார்களோ, துரதிர்ஷ்டவசமாக இந்திய பெரிய முதலாளிகளும் இன்னைக்கு பாஜகவுக்கு உறுதியாக நிற்கிறார்கள். இது ரொம்ப அழகான, ரொம்ப சிம்பிளா இவரு சீதாராம் சொன்னாரு, கார்பரேட் கம்யூனல் எக்ஸஸ். கார்பரேட் கம்பெனி பெருமுதலாளிகளும் வகுப்புவாதமும் RSSம் கூட்டு. இரண்டாவதாக இப்ப ஏராளமான பல சட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. சமீபத்தில் 3 கிரிமினல் சட்டங்கள் திருத்தப்பட்டு பாராளுமன்றத்தில் விவாதிக்காமலேயே 150 மக்களவை உறுப்பினர்களை வெளியேற்றிவிட்டு இந்த 3 சட்டத்தை வாய்ஸ் ஓட்ல நிறைவேற்றிட்டாங்க. 3வது முறையாக மோடி பிரதமராக வந்தபோது ஜூலை மாசத்துல அமலாக்கணும்னு அறிவிச்சுட்டாங்க. குறிப்பாக தேச துரோக பிரிவு 124A. ஆனால் காந்திஜி 1922ல யங் இந்தியா என்றும் இதே காந்திஜி கட்டுரைக்காக அவர் மீது 120 தேச துரோக வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கு விசாரணைக்கு வருது. நீதிபதிகள் கேட்கிறாங்க, பை த டைம் காந்தி பெரிய தலைவர் ஆயிட்டாரு, நீங்க வருத்தம் தெரிவிங்க என்று கேட்டபோது, நான் வருத்தம் தெரிவிக்க முடியாது, எழுதி கட்டளை வாபஸ் வாங்க முடியாது, நாட்டுக்கானது மக்களுக்கானது சொன்ன உடனே எந்த தண்டனாலும் கொடுங்கன்னு சொல்லிவிடுறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டிய சட்டம் சொல்றாரு 1922ல. அடுத்து ஒரு ஹிந்துஸ்தான் ஒரு ஆங்கில ஏட்டனுடைய ஆசிரியராக காந்தியுடைய மகன் வந்து தேவதாஸ் வந்து உத்தரப்பிரதேச வேலை செய்வார். அவர் ஆசிரியருடைய பத்திரிகையில் வந்து ஒரு கட்டுரைக்காக அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு ஹைகோர்ட்ல உத்தரப்பிரதேச வழக்கு நடக்கும். அப்ப அந்த ஜட்ஜ் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க ஆசிரியர், உங்களை விட்டுடுறோம், அந்த செய்தியை வெளியிட்ட நிருபர் இருப்பார்ல, டெல் மீ தி நேம் ஆஃப் யுவர் கரஸ்பாண்டன்ட், வி வில் ப்ரொசீட் அகைன்ஸ்ட் ஹிம். அவர் வந்து நான் சொல்ல மாட்டேன், தண்டனை நான் ஏத்துக்கிறேன், தண்டிக்கப்பட்டு சிறைக்கு சென்றார். இந்த 124A அந்த தேசத்துரோக வழக்கு அந்த பிரிவை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வேறு சில வழக்கறிஞர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு பெண்டிங்ல இருக்கு. அந்த 124A வந்து ரத்து பண்ணணும், எடுத்துடணும், பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து அந்த ஆட்சேபனைக்குரியது. அது வழக்கு நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு நேரத்துல என்னன்னா அவங்க என்ன ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க, இது வந்து இன்னொரு லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுவோம், நிறைய கொஸ்டின்ஸ் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுது சொல்லிட்டு என்ன ஜட்ஜஸ் சொல்றாங்கன்னா, லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுவோம், பட் டில் தென் இந்த சட்டத்தை அமலாக்காதீங்க, யாரையும் சட்டத்தின்படி அரெஸ்ட் பண்ணாதீங்க. சரி, ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வழக்கு பெண்டிங்ல இருந்தா ஸ்டாப் இட், கீப் இட் பெண்டிங் சொல்லி ஜட்ஜஸ் கேட்கிறாங்க. மத்திய அரசு வழக்கறிஞர் அபிடேவிட் போட்டு லார்ஜர் பெஞ்சில வழக்கு விசாரிக்கிற வரையில நாங்க யாரையும் கைது பண்ண மாட்டோம், தொடுக்கப்பட்ட வழக்கை நிறுத்தி வைக்கிறோம்னு அபிடேவிட் போட்டிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஆனா திருத்தப்பட்ட இந்திய இந்த ஐபிசில தண்டனை இந்த இந்தியன் பீனல் கோட்ல உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்தாலும் கமிட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் இந்த புதிய சட்டத்துல 124A என்பதற்கு பதிலாக 152வது பிரிவை கொண்டு வந்து அந்த தேசத்துரோக வழக்கு தொடுக்கக்கூடிய பிரிவு என்பது இந்தியன் பீனல் கோட்ல 152 செக்ஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. திஸ் இஸ் worse than 124A. அதனால 125A வந்து ஒருத்தர் அரசாங்கத்துக்கு பண்ண பேசினா மட்டும் போதாது, அவர் நடவடிக்கை ஈடுபட்டாதான் அரஸ்ட் பண்ண முடியும். ஆனா இப்ப இருக்கிற 152ல பேசினாலே புக் பண்ணிடலாம். நான் சொல்லுவது, இந்துத்துவா இந்து ராஷ்டிரா அதை நிர்மாணிப்பதற்கு மோடி அரசு மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு யாராலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ, யாரும் போராடுகிறார்களோ அவர்களை கைது செய்வதற்கு புதிய 3 சட்டங்கள், அமலாக்கத்துறை, PML ஆக்ட், உபா ஆக்ட், ஒட்டுமொத்தமா ஒரு பேக்கேஜ், ஒரு ஒட்டுமொத்தமா பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த இந்து ராஷ்டிர ஒரு புறத்துல கார்பரேட் ஆதரவு நடவடிக்கை, மறுபுறத்துல எதேச்சிக நடவு பல்வேறு சட்டங்கள் கொண்டு வந்து ஒரு மோசமான பாதையில் செல்லக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது. இத்தகைய பிரச்சனையில ஏன் இதெல்லாம் செய்யறாங்க, நோக்கம் என்னன்றது உங்களுக்கு வந்து சீதாராம் யெச்சூரி ரொம்ப ஆழமாக தொடர்ந்து ஆய்வு செய்து ஒரு ரொம்ப அநேகமாக அவருடைய பல்வேறு கட்டங்கள் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு ஐ திங்க் திஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேம்ப்ளெட் ரிட்டன் பை காம்ரேட் சீதாராம் யெச்சூரி அந்த அளவுக்கு. ஆகவே சிறு பிரசுரமாக வந்திருக்கு. அப்ப ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நாட்டுல வந்து மதசார்பை பாதுகாப்பதற்காக, கூட்டாட்சி பாதுகாப்பதற்காக, ஜனநாயகத்தை பாதுகாப்பு நடத்தக்கூடிய இயக்கத்தில் பங்கேற்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நூலாக அமையும் என்று சொல்லி மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரை நிறைவு செய்கிறேன். நன்றி.